இந்த வீடியோவில் சேல்ஸ் என்ட்ரி பற்றி பார்க்கலாம். ட்ரான்சாக்ஷன் செக்ஷனில் சேல்ஸ் என்ட்ரி பற்றி பார்க்கலாம். ட்ரான்சாக்ஷனில் சேல்ஸ்னு போனாலும் சரி, ஷார்ட்கட் F1 ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த சேல்ஸ் விண்டோ வந்து ஓப்பன் ஆகிக்கும் டைரெக்டாக. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இன்வாய்ஸ் டேட் இருக்குது. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி, நான் ஜிஎஸ்டி, B2C, B2B, B2C. ஓகேங்களா? பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஜிஎஸ்டி ரிலேட்டடாக உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஜிஎஸ்டினா ஜிஎஸ்டி பில், நான் ஜிஎஸ்டி பில் அண்டு B2B கஸ்டமர், ஜிஎஸ்டி டு ஜிஎஸ்டி கஸ்டமர். ஓகேங்களா? B2C கஸ்டமர் எல்லாமே வந்து இந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி பிஓஎஸ் அண்டு பிஓஎஸும் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக கேஷ் லெஜர் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பிஓஎஸ் ஆப்ஷன். இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண பேக்கிங் சார்ஜஸ், ஓகேங்களா, ஃப்ரைட் சார்ஜஸ் எல்லாமே இருக்கும். டிசிஎஸ், டிடிஎஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட்டு, எந்த பிரிண்ட்டு வந்து டிஃபால்ட் பிரிண்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு லேசர் ஜெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா A5 இல்லை A4 எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா A5 வச்சுக்கிறேன். இந்த இடத்துல பேமெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜிபே பண்ணுறோம், ஃபோன்பே பண்ணுறோம், இல்லை கிரெடிட் கொடுக்குறோம், 7 நாள் கிரெடிட், 15 நாள் கிரெடிட், இந்தமாதிரி கிரெடிட் டேட்ஸ், அதேமாதிரி கிரெடிட் டேர்ம்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ரிவார்டு அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி எல்லாமே இங்கே இந்த ஆப்ஷனில் வரும். இது எல்லாமே பேமெண்ட் செட்டில்மெண்ட் செக்ஷன். இந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பில்லிங்க்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கீஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இப்போ நம்ம ஒரு புது பில் போட போகிறோம், இல்லை பழைய பில்லை நம்ம எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரம் டேட் டு டேட் கொடுத்துட்டு 20ஆம் தேதி கொடுத்துட்றேன். இப்போ நான் இந்த பில்லை நான் எடுக்கணுன்னா இப்போ இங்கே போய் நான் இங்கே வந்து கெட் டேட்டாலாம் எடுத்துடலாம். இதே புது பில் போட போகிறேன்னா F4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா புது பில் வந்துடும். அதே நம்ம இங்கே போயிட்டு நம்ம எடுத்த அந்த பில்லை அப்டேட் பண்ண போகிறோம், மேற்கொண்டு ஒரு விஷயங்களை அப்டேட் பண்ணுவோம், இது கூட ஒரு ப்ராடக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இங்கே F5 அப்டேட் பண்ணிடலாம். இல்லை இந்த ப்ராடக்ட் வந்து தேவையில்லை அப்படின்னா இங்கே F6 கொடுத்து அந்த ப்ராடக்டை டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணுவான்னு கேட்கும். எஸ் கொடுத்தோன்னா இந்த ப்ராடக்ட் டெலீட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதே மாதிரி கெட் டேட்டாவில் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பி நான் வந்து கொடுத்துட்டு இப்போ இந்த ப்ராடக்ட் இருக்குது, சாரி அது என்டையர் பில் டெலிட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த ரோவை செலக்ட் பண்ணி கீபோர்டில் நான் டெலிட் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் வேணும். இப்போ இந்த இன்வாய்ஸுக்கு ரீப்ரிண்ட் வேணும்னா இங்கே பிரிண்ட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ரீப்ரிண்ட் வந்துடும். இது வந்து நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்வாய்ஸோடைய டிசைன்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே டீட்டெயிலாக போட்டு உங்களுக்கு டேக்ஸபிள் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டு உங்களுக்கு அழகான ஒரு பியூட்டிஃபுல் இன்வாய்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? ரைட். இப்போ அடுத்தது வந்து பார்கோடு. இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணுறது பார்கோட்னா இங்கே கிளிக் பண்ணோன்னே இந்த இடம் வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ யூஸ்வலாக இப்படி இருக்கும். ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ யூஸ்வல் இப்போ இந்த இடம் வந்து இங்கே தான் செலக்டில் இருக்கும். சப்போஸ் வந்து நீங்கள் F9 ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இடம் கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த பிளிங்கிங் வந்து இந்த இடத்த செலக்ட் ஆகிக்கும். F9 ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இடம் செலக்ட் ஆகிக்கும். அப்புறம் சேல்ஸ்மேன் ரெக்கார்டை F10 கொடுத்து சேல்ஸ்மேன் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு அதேமாரி கஸ்டமர் ரெக்கார்டு, கஸ்டமர் சூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமர் ரெக்கார்டில் கஸ்டமரை சூஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் ரெக்கார்ட் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்டோடைய என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, பர்டிகுலர் ப்ராடக்ட்டும் சர்ச் பண்ணலாம், என்டையர் ப்ராடக்ட்டையும் நம்ம வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து டைரெக்டில் இப்போ அதனுடைய ரெக்கார்ட்ஸ் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? ப்ராடக்டோடைய ரெக்கார்ட்ஸை பார்க்குறதுக்கு எஸ்கேப் கொடுத்துட்றேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ராடக்டை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆகிடும். ஆட் கஸ்டமர் ஆன் ஸ்பாட்டில் ஒரு கஸ்டமர் க்ரியேட் பண்ணணும். இப்போ நியூ கொடுத்துட்றேன், F4 ப்ரெஸ் பண்ணிடுறேன். ஆன் ஸ்பாட்டில் ஒரு கஸ்டமரை ஆட் பண்ணணுன்னா ஆட் கஸ்டமர் கொடுத்து ஆன் ஸ்பாட்டில் கஸ்டமரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நியூ கஸ்டமரை ஆட் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன். ஆட் ப்ராடக்ட் ஆன் ஸ்பாட்டில் இப்போ நம்ம சர்ச் பண்ணுறோம், அந்த ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா ஆன் ஸ்பாட்டில் ஒரு ப்ராடக்டை நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும். டச் ப்ராடக்ட் மீன்ஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ராடக்டை நம்ம இங்கே சர்ச் பண்ணி எடுக்கலாம். ஓகே, இஎல்னு கொடுக்குறேன். ஸோ லெட்டர்ஸோடைய சில வார்த்தைகளை கொடுத்து கூட நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ எனி இது கொடுத்து நம்ம என்டர் அடித்தோன்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இமேஜோடு வரும். இமேஜ் ஆட் பண்ணியிருந்தோன்னா இமேஜோடு வந்துடும், இமேஜோட வியூ பண்ணுவோம். இதுதான் டச் ப்ராடக்டோடைய டீட்டெயில்ஸ். மெர்ஜ்
கொட்டேஷன். ஸோ இது பின்னாடி பார்க்கலாம். ஏன்னா நம்ம கொட்டேஷன் போட்டதுக்கப்புறம் இங்கே அந்த கொட்டேஷனை வந்து ஆட் பண்ணுற அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. மெர்ஜ் எஸ்டிமேட் கொடுத்துருக்கோம். அந்த எஸ்டிமேட்டை பேஸ் பண்ணி பில் போட போகிறோம் அப்படின்னா அந்த எஸ்டிமேட் ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே வரும். இங்கே வந்து பேங்க் டெபாசிட் இது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ கேஷ் ட்ராயர், ஓகேங்களா, கேஷ் ட்ராயர் அப்படின்னு சூஸ் பண்ணி கேஷ் ட்ராயர் வந்து நீங்கள் வந்து காயின் அட்டாச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பில் பண்ண உடனே டக்குன்னு கேஷ் ட்ராயர் கிளிக் பண்ணால் டப்புன்னு உங்களுக்கு பேமெண்ட் அந்த கேஷ் ட்ராயர் ஓப்பன் ஆகிக்கும். இப்போ போட்டுட்ருக்க பில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு புது பில் போடுறேன்னா நான் இந்த ஐட்டம் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதனுடைய ஹிஸ்ட்ரிஸ் ப்ராடக்டோட ஹிஸ்ட்ரிஸ் காமிக்குது. ஸோ ஏன்னா ஒரே இதில் 2 ப்ராடக்ட் இருக்குது. ஸோ வேரியண்ட் ஆஃப் ப்ரைஸ் அண்ட் வேரியண்ட் ஆஃப் எம்ஆர்பி, ஓகேங்களா. செலக்ட் பண்ணிவிட்டால் குவான்டிட்டி 1 அண்ட் என்டர் அடிச்சிடறேன். இப்போது இந்த பில் இப்போ நான் போட்டுட்ருக்க பில் வந்து ஹோல்டு பண்ணணுன்னா நான் ஹோல்டு பண்ணிடலாம். அகெயின் அனதர் பில் நான் போட்டு முடிச்சதுக்கப்புறம் திருப்பி நான் வந்து அன்ஹோல்டு பண்ணி அந்த பில்லை ஓப்பன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஹோல்டன் இது வரும். இப்போ திடீர்னு நம்ம ஒரு கேஷ் கொடுக்குறாங்க, அதை நம்ம வந்து போட்டு என்ன சில்லறையாக பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2000 ரூபாயில் ஒரு இதுவும் 500 ரூபாயில் 2 இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ கணக்கு பார்க்குறதுக்கு சப்போஸ் பெரிய தொகையாக இருக்குன்னா பெரிய தொகை எவ்வளோ கொடுத்துருக்கோம், 9500 ஸோ 2000 தாள் 1, 500 தாள் 15, 200 இதில் 3, இந்த மாதிரி சில்லறையாக கொடுக்கும்போது நம்ம வந்து ஆன் ஸ்பாட்டில் போட்டு செக் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து இங்கே இது பண்ணியிருக்காங்க. ரீஃபண்ட் கால்குலேட்டர் இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3600 பில்லு, 4000 வந்து இது இருக்குது, பில் தொகை வந்து 3605, அப்போ மீதி பேலன்ஸு 395. ஸோ இதை வந்து இந்த இதில் வச்சுருக்கோம். இப்போது இந்த இதில் ஒரு ரிமைண்டர் செட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கஸ்டமருக்கு பில் பண்ண போகிறேன், ஓகேங்களா. ஸோ கஸ்டமருக்கு நான் பில் பண்ணுறேன். கஸ்டமர் ரெக்கார்ட்ஸில் போய் கஸ்டமர் சூஸ் பண்ணிட்டேன். ஐட்டம் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. இப்போ ரிமைண்டர் இவர் வந்து பேமெண்ட் வந்து நாளைக்கு தரேன்றன்னா பேமெண்ட் ரிமைண்டர் வந்து நம்ம பேமெண்ட் ரிமைண்டர் டு அழகர் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு செட் ரிமைண்டர், ஓகே செட் ரிமைண்டர் கொடுத்துரும். சக்ஸஸ்ஃபுல் சேவ். இப்போ வந்து நான் ரிமைண்டர் வந்து செட் பண்ணிட்டேன், ஓகேங்களா. இது வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றத காமிக்கலாம். லாஸ்ட் சேல்ஸ் ரெக்கார்ட். ஸோ லாஸ்ட் சேல்ஸ் ரெக்கார்டை வந்து நம்ம இங்கே வியூ பண்ணி கெட் டேட்டா கொடுத்தோம்னா லாஸ்ட்டாக நம்ம சேல் பண்ண அந்த ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து எல்லாமே காமிக்கும், ஓகேங்களா. ரைட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டிஎன் செக்கர். இப்போது இவர் வந்து ஜிஎஸ்டி கஸ்டமர்னால் இவருடைய ஜிஎஸ்டியை நம்ம செக் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி கிளிக் பண்ணி அவருடைய ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து பேஸ்ட் வேலிடேட் கொடுத்தோன்னா இன்டர்நெட் இருந்துச்சுன்னா அந்த வேலிடேட் பண்ணி அவங்க டீட்டெயில்ஸு ஆன் ஸ்பாட்டில் உங்களுக்கு சொல்லிடும். ஸோ அதுக்கான ஜிஎஸ்டி செக்கர் இதுக்கு வந்து இன்டர்நெட் மஸ்ட்டு. அடுத்தது கீபோர்டுனா ஃபார் எக்ஸாம்பிள் இது டச் ஸ்க்ரீன் பேஸ்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த பில்லிங் சாஃப்ட்வேர் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கீபோர்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அந்த கீபோர்டை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது கிஃப்ட் வவுச்சர் என்ட்ரி, ஸோ கூப்பன் என்ட்ரி, டோக்கன் ஜென்ரேட். ஸோ இந்த பில்லுக்கு ஒரு டோக்கன் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அதாவது பார்சலில் டோக்கனில் அவங்க ரிசீவ் பண்ணிப்பாங்க, ஓகே. நான் பில்லு நம்ம இங்கே கொடுத்துருவோம், டோக்கன் அங்கே வந்து உள்ள டோக்கனை இவங்களுக்கு கொடுத்துருவோம். பில் அதை மெட்டீரியல் செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிரிண்ட்டு செக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ டோக்கன் ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக ஒரு டோக்கன் ஜென்ரேட் ஆகிடும். வெரிஃபைடு போட்டு தேங்க்யூ இது ஸ்கேன் பண்ணால் அவங்களோட பில் டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஷோ பண்ணிக்கும், ஓகே. வாட்ஸ்அப் சென்டர் இந்த பில் போட்டதுக்கப்புறம் அவங்க வாட்ஸ்அப்பில் இந்த பில்லை காப்பியை வந்து சென்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டன்ட் மெசேஜ் இவங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு மெசேஜ் நம்ம ஏபிஐ இருந்ததுன்னா எஸ்எம்எஸ் செட்டிங்ஸில் ஏபிஐ இன்டெகிரேட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் சென்ட் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சென்ட் ஆகிடும். அடுத்தது விண்டோஸ் கால்குலேட்டர். ஸோ 2 டைப் ஆஃப் கால்குலேட்டர், ஜிஎஸ்டி கால்குலேட்டர் அண்டு விண்டோஸ் கால்குலேட்டர், ஓகே. இப்போ ஜிஎஸ்டி கால்குலேட்டர் இங்கே இருக்குது. இது வந்து ஜிஎஸ்டி ரிலேட்டட். இப்போ நம்ம ஏதாவது ஒரு பேமெண்ட்டு இப்போ 1650 ரூபாய்க்கு 12% ஜிஎஸ்டி எவ்வளோ அப்படின்னு போட்டு நம்ம சர்ச் பண்ணும்போது நம்மளுக்கு பேசிக் அமௌண்ட்டை நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு இல்லை நெட் அமௌண்ட்டை ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த ஜிஎஸ்டி கால்குலேட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது விண்டோஸ் கால்குலேட்டர் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கால்குலேட்டர் வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வெயிட் ஸ்கேல் ஆன். ஸோ வெயிட்டை பேஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸ் இருக்குது, பழக்கடை வச்சுருக்கீங்க இல்லை சூப்பர் மார்க்கெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய
அந்த வே ஸ்கேல் வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணியிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பொருள் போடும்போது குவான்டிட்டியில் ஆட்டோமேட்டிக்காக வெயிட்டை வந்து பிக் பண்ணிக்கும். அதுக்கான வே ஸ்கேல் ஆன் வச்சுருக்கோம். கரன்சி கன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது டாலர் டு ருபீஸ் டு டாலர் அந்த மாதிரி நம்ம இது பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கஸ்டமர் டியூ பேமெண்ட், இப்போ கஸ்டமர் வந்து இப்போ பேமெண்ட் உடனே கொடுக்குறாருன்னா அவரோட டியூ பேமெண்ட் வந்து அவரோட நேமை போட்டு நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ அழகர் அப்படின்னு கொடுத்தோன்னா 910 ரூபா இவருடைய அவுட் பேலன்ஸ் இருக்குது. இப்போ வந்து அவர் ஒரு 500 பே பண்ணுறாருன்னா 500 பே பண்ணியிருந்ததுக்கான அதுக்கான ரீசன்ஸ், ரிமார்க்ஸ் இல்லை பேமெண்ட் மோடு அதனுடைய டீட்டெயில்ஸு ஓகேங்களா. ஸோ போட்டுட்டு ஜஸ்ட்டு கொடுத்தோன்னா இந்த சேல் விண்டோலே நம்மளுக்கு அவருக்கு ஒரு பிரிண்டர் டப்புன்னு எடுத்து கொடுத்து அனுப்பிடலாம். வெளியில் போயிட்டு பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஆன் ஸ்பாட்டில் நீங்கள் அவருக்கான பேமெண்ட் செட்டில்மெண்ட்டை நம்ம இங்கே முடிச்சிடலாம். ஓகேவா. ஸோ டோட்டலாக ஸ்க்ரீன் லாக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போது நீங்கள் பில் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இப்போ வந்து நீங்கள் வெளியில் போகிறீங்க, வேறு யாரும் இதை ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் லாக் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. அகெயின் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா தான் அது வந்து என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு விசிபிள் ஆகும், ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே இருக்கிற எல்லாமே நான் கவர் பண்ணிவிட்டேன். அடுத்தது கேஷ் டெண்டர் மீன்ஸ் இப்போ பில்லு வந்து இப்போ ஒரு 4000 அவர் பே பண்ணுறாருன்னா 4000 போடும்போது ஓகேங்களா அமௌண்ட்டு வந்து பேங்க் அக்கௌண்ட் QR கோடு இல்லை UPI QR கோடு வந்து பேங்கிங் அக்கௌண்ட் வச்சுருந்தோன்னா நம்ம இங்கே ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து வச்சுருக்குறாங்க. இங்கே கேஷ் டெண்டர் நம்ம வந்து என்ன கேஷ் ரிசீவ் பண்ணுறோம், ரீஃபண்ட் கேஷ் டீட்டெயில்ஸும் நம்ம இங்கே F12 ப்ரெஸ் பண்ண இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்டோடைய வவுச்சர்ஸ் உங்களுக்கு காமிக்குது. ஸ்ப்ளிட்டட் அமௌண்ட் எப்படி போடுவாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1600 ரூபா கேஷ் ஜஸ்ட்டு கேஷ் கொடுத்துருக்கோம். F22 பே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிபே பேலன்ஸ் அமௌண்ட் ஜிபே பண்ணுறாங்கன்னா F2 கொடுத்துடலாம். F2 கொடுத்தா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து எந்த அக்கௌண்ட்டோ அந்த அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் F2 கொடுத்தோன்னா ஜிபே எந்த அக்கௌண்ட் கீழே வருது அந்த பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர் வந்து நம்ம இங்கே ட்ராப் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே. இப்போ F3 கொடுத்தோன்னா இந்த பில் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடும். இவ்வளோதான் பில்லு. ரொம்ப குயிக்காக இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள் ப்ரீவியஸ் பேலன்ஸ் இருக்கும். இன்வாய்ஸ்லேயே ஜென்ரேட் பண்ணால் ப்ரீவியஸ் பேலன்ஸ் இருக்கும். அவருடைய கான்டாக்ட் நம்பர் அண்டு கஸ்டமரோட டீட்டெயில்ஸ், மொபைல் நம்பர், ஜிஎஸ்டி இருந்தால் ஜிஎஸ்டி நம்பர் அண்ட் தமிழ்நாடு இது வந்துடும். பில் காப்பி இது ஓகேங்களா. ஸோ பில்லோட டீட்டெயில், டேக்ஸபிள் அமௌண்ட் எவ்வளோ அண்டு டேக்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் டேக்ஸ் அமௌண்ட் எவ்வளோ. ஸோ இங்கேயுமே உங்களுக்கு அழகாக SGST இதெல்லாம் பிரித்து கொடுத்துரும். டேக்ஸபிள் அமௌண்ட்டும் இந்த பில் கேஷ் ரொம்ப முக்கியம். பை கேஷ் 1600 அண்ட் கூகுள் பே 2500. இது வந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில். இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் நீங்கள் தமிழ்லேயே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே டிஜிட்டல் சிக்னேச்சர் லோட் பண்ணியிருந்தோன்னா இங்கே ப்ரீவியஸ்லி உங்களுக்கு இங்கே வந்து சிக்னேச்சர் இருக்கும். இல்லைனா நீங்கள் பிரிண்ட் எடுத்ததுக்கப்புறம் சிக்னேச்சர் போட்டுக்கலாம். ஓகே. அடுத்தது எடிட் மீன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஐட்டம் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த ஐட்டத்துக்கு இந்த ஐட்டத்துக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா செட் ஐட்டம் ப்ரைஸ் இங்கே நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் 475 இருக்குன்னா 465 அப்படின்னு கொடுத்தோன்னா 465ஓட ஆட் ஆகிடும். கரெக்டாக. ஸோ 465 அப்படின்ற அந்த இது ஆட் ஆகிடும். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் பண்ணிவிட்டு ஐட்டம் டிஸ்கவுண்ட் இங்கேயே நம்ம டிஸ்கவுண்ட் 10 ஃபார் எக்ஸாம்பிள் கிளியர் பண்ணிடுறோம். ஐட்டம் டிஸ்கவுண்ட்டில் 10% கொடுத்துட்டு ஓகே பண்ணோன்னா 10% டிஸ்கவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதில் ஆட் ஆகிடும். ஸோ பேமெண்ட்டில் 10% வந்து மைனஸ் ஆகிடும். அதேமாதிரி ஐட்டம் டிஸ்கவுண்ட் அமௌண்ட், பில் டிஸ்கவுண்ட் அமௌண்ட், என்டையர் பில் டிஸ்கவுண்ட் அமௌண்ட் அண்ட் லாயல்ட்டி டிஸ்கவுண்ட் அண்ட் பில் சன்ட்ரே அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கிங் சார்ஜ் வந்து நான் ஒரு 10 ரூபா போடுறேன்னா 10 ரூபா இங்கே ஆட் ஆகிக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து டச் பேஸ்டு இருக்கக்கூடிய ரீட்டெயிலுக்கு அவுட்லெட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இல்லை நீங்கள் மேனுவலாகவும் நீங்கள் டைப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பில்லோடைய சம்மரி. ஓகேங்களா. பில் சம்மரி எவ்வளோ டேக்ஸபிள் அமௌண்ட் எவ்வளோ, கிராண்ட் டோட்டல் எவ்வளோ, ஸோ ரவுண்ட் அப் வேல்யூ எவ்வளோ. ஓகேங்களா. இது எல்லாமே உங்களுக்கு அழகாக நெட் டியூ பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்றது எல்லாமே இங்கே வந்துடும். அடுத்தது இன்ஃபோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஐட்டம் ஆட் பண்ணுற மெத்தட்ஸ் வந்து நம்ம இங்கே இது பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள்
எடிட் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன், பேராமீட்டர் இன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல ஸ்பீடு, ஐட்டம் ஸ்பீடு, ரைட். இப்போ நான் ஐட்டம் ஸ்பீட் 1 சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் அப்புறம் ஒரு ப்ராடக்டை நான் வந்து என்ட்ரு அடித்த அடுத்த செகண்ட் இமீடியட்லி ப்ராடக்டை நேமை செலக்ட் பண்ண அடுத்த செகண்டே ப்ராடக்ட் இமீடியட்டாக ஆட் ஆகிடும். அதே வந்து நான் ஐட்டம் 2வை செலக்ட் பண்ணிடுறேன். சேம் இப்போ நான் வந்து 2 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணோடனே குவான்டிட்டிக்கு மூவ் ஆகும். ஸோ ஸ்பீடு வேரியண்ட் ஆஃப் இப்போ குவான்டிட்டி மட்டும் நான் கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு அடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். இந்த ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷனில் நம்மளுக்கு என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வேணுமோ அதை வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குவான்டிட்டி பாப்அப் ஆன் பார்கோட் ஆப்ஷன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எப்படி நம்ம இந்த ஸ்பீடு வேரியண்ட்டை நம்ம செக் பண்ணுமோ நம்மளுக்கு எந்த வேரியண்ட் வேணுமோ அதை நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஸ்டாக் லிமிட் அலர்ட் நான் ஜூம் பண்ணிக்கிறேன், ரொம்ப குட்டியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா இதில் இப்போது ப்ராடக்டோட லாஸ்ட் ப்ரைஸ் எனக்கு விசிபிள் ஆகணும் அப்படின்னாலோ இந்த டிக்கு வச்சுக்கலாம். கஸ்டமர் லாஸ்ட் ப்ரைஸ் விசிபிள் ஆகணும், இந்த டிக்கு வச்சுக்கலாம். அதேமாரி ஐஎம்ஐ நம்பர், சீரியல் நம்பர், அது இப்போ மொபைல் ஷாப்பாக இருந்தோன்னா ஐஎம்ஐ நம்பரும் சீரியல் நம்பர் மட்டும் டிக் வச்சுக்கலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ டிக் வச்சு அதை விசிபிள் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் இமேஜ் வந்து எனக்கு ஷோ பண்ணணும். எவ்ரி ப்ராடக்ட் எனக்கு வந்து ஸ்கேன் பண்ணும்போது இமேஜ் வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதேமாரி யூபிஐ QR கோட் பிரிண்ட் எனக்கு வேணும் அப்படின்னா, அதாவது இன்வாய்ஸில் வேணும்னா அதை நம்ம டிக் வச்சுக்கலாம். ஷோ லாஸ்ட் சேல்ஸ் ப்ரைஸ், ஷோ டீட்டெயில் இன் கார்ட், இது எல்லாமே வேணும். எதெல்லாம் வந்து அந்த பிஸ்னஸ் தன்மை. இப்போ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஷாப்புக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ அதேமாதிரி இது வந்து நம்ம குயிக்லி பில்லிங் பண்ணுறதுக்கு வந்து ஐட்டம் ஸ்பீட் என்ட்ரி யூஸ் பண்ணுவோம். இல்லை நான் வந்து பொருளை அடித்தோடனே குவான்டிட்டி போயிடணும், குவான்டிட்டி அடித்தோடனே எனக்கு பொருள் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகணும். நான் எவ்ரி ஐட்டத்துக்கு F1 ப்ரெஸ் பண்ண முடியாது, அந்தமாரி விஷயங்களுக்கு. ஸோ எடிட் த ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் இங்கே டிக் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன் வந்து இந்த இன்ஃபோன்ற அந்த செக்ஷன்ஸில் இருக்கும். அடுத்து கான்ஃபிகர்னு நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஃபிகரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பிரிண்ட் காப்பி டிஃபால்ட்டாக ஒரிஜினல் காப்பி, இப்போ ஒரிஜினல் டூப்ளிகேட் டிரான்ஸ்போர்ட் அந்தமாரி வச்சுருப்போம் இல்லையா, அந்தமாரி ஆப்ஷன்ஸ் வேணும்னா இங்கே நம்ம எது டிஃபால்ட்டாக வேணுமோ அதை நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்பர் ஆஃப் காப்பீஸ். இப்போ இந்த பிரிண்ட் வந்து எனக்கு நம்பர் ஆஃப் காப்பீஸ் வந்து எவ்வளோ வேணும். இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க, சார் பில் கொடுத்தோடனே ப்ரிவ்யூ வருது, ப்ரிவ்யூ வந்ததுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் கொடுக்கணுமா? எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் பிரிண்ட் கொடுத்த அடுத்த செகண்டே எனக்கு பிரிண்ட் வரணும் அப்படின்னாங்கன்னா இந்த இடத்த டிசேபிள் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ டிசேபிள் பண்ணிட்டோன்னா இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், டைரக்ட் பிரிண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு மூவ் ஆகிக்கும். அதே மாதிரி எடிட் இன்வாய்ஸ் நம்பர் எடிட் பண்ணணுன்னாலும் எடிட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனுமே இங்கே கொடுத்துருக்கு. ஆட்டோ SMS இது ஆன் பண்ணிட்டோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பில் பண்ணோன்னே கிஃப்ட் கார்டு சென்டர் வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு போயிடணும், ப்ரிவிலேஜ் கார்டு சென்டர் வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு போயிடணும், ஏஐ ரைட் ஆன் ஆஃப் பண்ணுறது. அதேமாதிரி செகண்ட் லாங்குவேஜ் பிரிண்ட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு மளிகை கடையோ சூப்பர் மார்க்கெட்டுன்னா இப்போ தமிழ் லாங்குவேஜ் இருக்குது, ஐட்டம் வந்து இங்கிலீஷில் இருக்குது, செகண்ட் லாங்குவேஜ் வந்து தமிழில் இருக்குன்னா எனக்கு பிரிண்ட் காப்பி வந்து எனக்கு தமிழில் வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை இப்படி டிக் வச்சுக்கணும். டிக் வச்சிங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் காப்பி வந்துடும். அதே மாதிரி வேஸ்கேல் பார்கோட். ஸோ வேஸ்கேல் பார்கோட் வந்து இந்த பிரிண்டர் செட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டார்க் மோடு, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இங்கே டார்க் மோடு கிளிக் பண்ணேன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நைட் மோடு வந்து உங்களுக்கு ஆன் ஆகிடும். இப்போ வந்து பளிச்சுன்னு இருக்கும், நைட்டில் பில் பண்ணும்போது பளிச்சுன்னு ஒரு ஸ்க்ரீன் வரும். அதே வந்து பகல் டைம்லனா இப்படி நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டார்க் மோட் அண்ட் லைட் மோடு வந்து ஆப்ஷன் இருக்குது. செகண்ட் லாங்குவேஜ்னா செகண்ட் லாங்குவேஜ் எந்த ஆப்ஷன் வேணுமோ நம்ம இங்கே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா. ஓகே. எனபிள் டிசபிள் நம்பர் ஆஃப் காப்பீஸ் எல்லாமே இருக்குது. எது வேணும் எது வேணான்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்தது புரோக்கர்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கமிஷன் ஏஜென்ட் மூலயமா இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வித் டேக்ஸா வித்தவுட் டேக்ஸா, ஓகேங்களா, ஏதோ பர்சன்டேஜாக அமௌண்ட்லேருந்து கணக்கு பண்ணுறதா, பர்சன்டேஜ் அமௌண்ட்டுன்னு செலக்ட் பண்ணிட்டோன்னா கமிஷன் அமௌண்ட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். அதே பர்சன்டேஜ்னு கொடுத்தோன்னா எத்தனை பர்சன்டேஜ், இப்போ 3% டிஃபால்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 3ன்னு கொடுத்தோன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்லில் கமிஷன் அமௌண்ட் வந்து 3.40. இப்போ நம்ம இப்போ ஐட்டம் ஆட் பண்ண அவங்க வந்து அந்த பேமெண்ட் வந்து ஆட் ஆகிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு ரேட் அதிகமான ஒரு இது இங்கே கிளிக் பண்ணிட்டேன். ஓகேங்களா. கிளிக் பண்ணோடனே இங்கே பாருங்கள் கமிஷனோட ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போது இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இது யாருக்கு வந்து மேக்ஸிமம் பெயிண்டருக்கு, கார்பரேட்டருக்கு, அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறவங்க, கமிஷன் எதிர்பார்க்குறவங்க, அவங்களுக்கான ஒரு கமிஷன் அமௌண்ட்டு வித் ஜிஎஸ்டியாக வித்தவுட் ஜிஎஸ்டின்றதை நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். ஓகேங்களா.
ரைட். இப்போது இந்த கமிஷன் அமௌண்ட்டு இமீடியட்லி செட்டில்மெண்ட்னா கேஷ் பேமெண்ட்டில் போயிட்டு பே F12 கொடுத்தோன்னா பே பண்ணிடுறீங்களான்னு கேட்குது. ஆன் ஸ்பாட்டில் அவருக்கு பேமெண்ட்டை செட்டில் பண்ணிடலாம். ஓகேங்களா? ரைட். அடுத்தது ஷிப்பிங் அட்ரஸ். ஷிப்பிங் அட்ரஸ் வந்து எப்போல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போது அவங்களுக்கு நம்ம லொக்கேஷனுக்கு நம்ம அனுப்ப போகிறோம் அப்படின்னாலும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? அவங்களுடைய அட்ரஸ், இந்த அட்ரஸுக்கு யார் டிரான்ஸ்போர்ட், இப்போ நம்ம இதில் வெஹிக்கிளில் யார் டிரான்ஸ்போர்ட்டோ அவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவுக்கான அட்ரஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணோன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இன்வாய்ஸஸில் ஷிப்பிங் அட்ரஸில் பிரிண்ட் ஆகிடும். A4 வந்து இதில் ஹைலி ரெக்கமெண்டட். ஓகேங்களா? ஸோ அந்த இதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். அடுத்தது ஃபேவரட்னா என்னென்னா, சில ஐட்டம் அதிகமாக மூவ்மெண்ட் ஆகக்கூடிய ஐட்டத்தை நம்ம ஃபேவரட்டில் செலக்ட் பண்ணிட்டோம். இப்படி செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஒன் டச் அப்படியே கிளிக் பண்ணி எத்தனை குவான்டிட்டி, 12 குவான்டிட்டி இல்லைனா வந்து 2 குவான்டிட்டி கொடுத்து ஓகே பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரீவியஸ் ரெக்கார்ட் காமிக்குதா. ஸோ என்டர் கொடுத்துரும். அவ்வளோதான். என்டர் கொடுத்தோடனே எந்த ப்ராடக்ட்டோ அதை என்டர் கொடுத்துட்றோம். கொடுத்த உடனே ப்ராடக்ட் உங்களுக்கு இமிடியேட்டில் ஆட் ஆகிக்குது. ஓகேங்களா? இப்போ ப்ரோக்கர் கமிஷன் பாருங்கள் அதிகமாகிடுச்சு. சரி, 3% வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகே, ரீசெட் பண்ணால் ரீசெட் பட்டன் நீங்கள் கொடுத்துருக்கு. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இந்த சேல்ஸ் இன்வாய்ஸில் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். தென் ஆடியோ இது மேக்ஸிமம் எனக்கு ரெஃபர் கிடையாது. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. பட் வேணும், வாய்ஸ் மெசேஜ் வந்து பார்ட்டிக்கு வந்து வாய்ஸாக கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் இதை டிக் பண்ணிக்கலாம். அதேமாரி இது வந்து அப்பு, இது வந்து டவுனு. ஓகேங்களா? ப்ராடக்டோடைய அப் அண்ட் டவுன் ஆப்ஷன்ஸு. இந்த பில்லோட ரகசியமாக உங்களுக்கு இங்கே சின்னதாக ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ ஐட்டம் ப்ராஃபிட் டோட்டல், இந்த பில்லுக்கு எனக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்றது இங்கே ஹைட் பண்ணி வச்சுருக்கோம். இது பேஸ்ட் ஆன் பர்ச்சேஸ் ப்ரைஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு இங்கே வந்துடும். இப்போ நம்ம போடுற ஜிஎஸ்டி பில்னா ஜிஎஸ்டி, நான் ஜிஎஸ்டி பில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரீட்டெயில் ஆர் ஹோல்சேல், ரீட்டெயில் ஆப்ஷன் அண்ட் ஹோல்சேல் ஆப்ஷன் இதுவுமே ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரீட்டெயில்னா ரீட்டெயில் சூஸ் பண்ணிக்கங்க, ஹோல்சேல்னா ஹோல்சேல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட்டு, முடிஞ்சது. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டோம் இந்த ஸ்க்ரீனில். ஓகேங்களா? கவர் பண்ணாத விஷயம் ஒன்றும் இல்லை. இந்த ஆன்லைன் ஆர்டர் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஆன்லைன் ஆர்டரில் மொபைல் ஆப் மூலிமா எடுக்கக்கூடிய ஆர்டர் இதெல்லாம் வந்து நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். பட் இது ரீட்டெயிலில் ஒரு ஷாப்புக்கு இருக்க வேண்டிய எல்லா ஃபீச்சருமே இதில் இருக்குது. இதனுடைய எல்லா கவரேஜுமே, எல்லா ஆப்ஷனுமே எனக்கு தெரிஞ்சு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பர்ச்சேஸ் என்ட்ரியை பற்றி பார்க்கலாம்.